இந்த படத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அதோட பேஸ் ஐடியா தான். ஒரு ஹீரோ ஹீரோனை தேடி போறாங்க அப்படிங்கிறது நம்ம யூசுவலா நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு ஐடியா தான். பட் இதுல வந்து அவங்க வந்து லவ்ல இல்ல, அவங்க வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் தேடி போறாரு அப்படிங்கிற அந்த பிரமிஸ் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஜர்னியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த படம் வந்து அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாஷ்பேக் வருது. லவ் போர்ஷன்ஸ் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி பிரேக்கப் ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பேரலா போர்ச்சுகல் போனதுக்கு அப்புறம் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்கட் ரெண்டு விஷயங்களுமே தொடர்ந்து பார்க்குறோம். அந்த விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அடுத்ததா டைரக்ஷன் வைஸ் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒர்க் கொடுத்திருக்காரு விஷ்ணுவர்தன். மேக்கிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒர்க். ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட்டும் ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ ரிச்சா இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காஸ்டிங் வைஸ் பார்த்தோம்னா லீட் ரோல் பண்ணிருக்கக்கூடிய ஆகாஷ் அண்ட் அதிதி சங்கர் ரெண்டு பேருமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆகாஷ் முரளி அவருக்கு இது முதல் படம், பட் வந்து முதல் படம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட லுக் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸே ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. முதல் படமே தெரியாத அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. அவரோட கேரக்டர் டிசைனே பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டாக்கிங் ஃப்ளர்ட்டிங்லாம் பண்ற மாதிரியான கிரிஞ்சித்தனங்கள் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை ஹேண்டில் பண்ற விஷயங்கள், பட் ஸ்டில் என்னதான் மெச்சூர்ட் ஆனாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை வந்து ப்ராப்பரா யோசிச்சு பண்ணாம துருப்புத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. அதாவது அதிதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா ஹியூமரஸா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க.